இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்கள்ல நம்ம எதை குறித்து தியானித்து வருகிறோம் அப்படின்னா, யார் பாக்கியவான், யாரை ஆண்டவர் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாக்கியவான் அப்படின்ற பதத்துக்கு கிரேக்க வார்த்தையாக மக்காரியோஸ் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயத்துல ஆசேர் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம், சந்தோஷம் அப்படின்றதுதான். அப்போ உண்மையாய் பாக்கியவான் அப்படின்றவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு சந்தோஷம் காணப்படும். அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல அவங்க சந்தோஷமாய் வாழ்வார்கள். அவங்க தான் பாக்கியவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நேத்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, துக்கம் அப்படின்னு நினைப்போம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய துக்கமான காரியம் நேரிடுறது, நிறைய நமக்கு ஏற்பட்ட இழப்புகள், நம்ம எதிர்பாராத தோல்விகள், இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக நம்ம உலக கவலை நம்ம துக்கத்துக்கு நேராக கொண்டு செல்கிறதா காணப்படும். ஆனா இந்த வசனத்துல உலக துக்கத்தை குறித்து சொல்லப்படல, அது ஆவிக்குரிய துக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய துக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவிக்குரியதுல நம்ம பாரத்தை நம்ம உணர்ந்து ஒரு சுமையா உணரும் போது நமக்கு வருகிற துக்கத்தை தான் துயரம் அப்படின்றத நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபன் போதகரிடத்துல போய் கேட்டானா, அவன் கொஞ்சம் குறும்புத்தனமான கேள்விகளை எப்போதும் கேட்கிறவனாய் காணப்பட்டான். போதகரிடத்துல போய் கேட்டானா, நீங்க ரட்சிக்கப்படாதவர்கள் அதிகமான சுமைய பாவ பாரத்தை சுமக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது 10 கிலோவா இல்ல 100 கிலோவா அப்படின்னு கிண்டலா கேட்டானா. அதற்கு அந்த போதகர் அவன்கிட்ட ஒரு கேள்வியை வச்சாராம். ஒரு பிணத்திற்கு மேல 4 கிலோ பொருளை 400 கிலோ பொருளை வச்சா அதுக்கு அதை சுமையை உணர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, அது மரித்து போனதுனால அதுக்கு சுமையே உணர முடியாது அப்படின்னு சொன்னானா. போதகர் அவனுக்கு பதில் சொன்னாரா, அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போய் காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய பாவ சுமையை நம்ம உணராதவர்களாக காணப்படுவோம் அப்படின்றத குறித்து அவனுக்கு தெளிவுபடுத்தினாராம். நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய பாவ பாரங்களை, நம் செய்கிற தவறுகளை, நாம் செய்கிற அக்கிரங்களை நம்ம உணராதவர்களாக, நம்ம ஆவியில் மரித்தவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, யாருக்கு ஆறுதல் உண்டாகும், நம்முடைய பாவ பாரத்தை, நம்ம துயரத்தை நம்ம உணர்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அந்த துயரத்தோடு இருக்கிறவங்க எப்படி பாக்கியவான்களாக மாற முடியும் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணிடுவோம். நம்ம பாவத்தை குறித்ததான மனஸ்தாபம் நமக்கு வரும்போது, நான் இந்த தவறை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உணர்த்தப்படும் போது, உணரும் போது, நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் மன கசந்து அழுகிறவளாய் காணப்படும் போது ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பாரு, நமக்கு ஆறுதல் தருவாரு. அநேக நேரங்களில அநேக பாவங்களை செய்ததான நபர்கள் அந்த பாவ பாரத்தை, அந்த பாவத்தை விட்டதுக்கு அப்புறமும் அவங்க அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாக, அவருடைய குற்ற உணர்ச்சி நிமித்தமாக அவங்க சந்தோஷமா வாழ முடியாது. அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பாவ பாரத்தை நீங்க துயரப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடும் போது ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, பேதுருவையும் யூதாசையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யூதாஸ், பேதுரு 2 பேருமே ஆண்டவருடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த கடைசி நிமிஷத்துல செய்த காரியங்களை குறித்து யூதாசும் என்ன செஞ்சான், மன கசந்தான். ஆனா பேதுருவும் மன கசந்தான். ஆனா யூதாசுடைய மன கசந்து, அவன் செய்த தவற அவன் மன கசந்தது அவனுக்கு ஒரு சுயநலமான ஒரு துயரமாய் அவன் எடுத்துக்கொண்டான். நான் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சுயநலமா அதை எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் முடித்து விட்டான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பேதுருவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவனும் மன கசந்தான். ஆனா ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினவனாய் காணப்பட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமானவராகவும் மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து நம்ம ஒருவேளை சுயநலமாய் மாம்சத்துல நம்ம துயரம் கொண்டிருப்போம்
அப்படின்னா அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நம்ம உணர அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி இந்த தாவீதை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்யும் போது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்பட்ட போது அவன் என்ன சொன்னான், நான் என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி 51 சங்கீதத்தை முழுவதுமா எழுதுகிறான். தேவனே, நான் உமக்கு விரோதமாகவும் என்ன செஞ்சேன், நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க, எனக்கு நீங்க பாவத்தை மன்னிங்க, நொறுங்குண்ட ஆவியை நீங்க என்ன செய்ய புறக்கணியாத தேவன், எனக்கு நீங்க இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த 51 சங்கீதத்தை பாவ சங்கீர்த்தனமா அவன் அறிக்கையிடுகிறான். அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா, ஆண்டவரிடத்துல அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, ஆண்டவருடைய சிநேகிதனாக அவன் காணப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த துக்கமான காரியம் எதை குறித்ததா இருக்கிறது? உலக கவலை குறித்து நம்ம அதிகமா துக்கப்பட்டு துயரப்படுகிறோமா? இல்ல என்னுடைய பாவ அக்கிரமங்களுக்காக நான் துயரப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நான் அறிக்கையிடுகிறவளாக நான் காணப்படுகிறேன்னா? ஒருவேளை நான் பாவமே செய்யல, நான் எந்த தவறுமே செய்யல, நான் எல்லாமே பெர்ஃபெக்டா செய்யறேன் அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருப்போம் அப்படின்னா அந்த செத்த பிணத்திற்கு ஒப்பாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்ததாக நமக்கு காணப்படுகிறது. எப்படி அந்த பிணத்துக்கு மேல வைக்கப்பட்ட அந்த எடை, எவ்வளவு எடை வைத்தாலும் அது உணராமல் இருக்குமோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம செத்து போனதாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவத்தை ஒரு நாள் நம்ம உணர்கிறவர்களாக நம்ம காணப்பட மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம துயரப்படுகிறவர்களாக, அதாவது நம்முடைய பாவத்தை குறித்து துயரப்படுகிறவர்களாக, நம்முடைய அக்கிரமத்தை குறித்து துயரப்படுகிறவர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்த தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் அப்படின்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய துயரம், பாவத்துக்கு ஏதுவான துயரம். இன்னொரு வசனம் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், லௌகீக கவலை என்னது, உலக பிரகாரமான கவலை எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அது மரணத்தை உண்டாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமான நம்முடைய கவலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு நேராக அது இழுத்து செல்லும் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை நியாயம் விசாரிக்க சென்றவர்கள்ட்ட சொன்னாங்க. அநேகர் அவங்க பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டவர்களா இருந்ததுனால அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான குற்றமான காரியங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்களை குறித்து நம்ம துயரப்படுகிறோமா? இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே செய்யல, அதை குறித்து உணராதவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை, என்னுடைய மனஸ்தாபம் நான் படுகிறேன், இந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து நீங்க எடுத்து போடுங்க, எனக்கு ஆறுதல் தாங்க. இந்த வசனம் சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில பார்த்தோன்னா துக்கமா இருக்கவங்க எப்படிப்பா பாக்கியவான்களா இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா நம்முடைய அந்த துயரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது அவர் பேதுருவை பயன்படுத்தினது போல, தாவீதை உயர்த்தினது போல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு நாங்க வாசித்தோம், நாங்க தியானிச்சோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததான ஆண்டவரே பாவமான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நீர் விரும்பாத காரியங்கள், துணிகரமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல நாங்க மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரத்த வல்லமையினால நீங்க எங்களை ஆண்டவரே எங்களுடைய துயரத்திலிருந்து எங்களுக்கு ஆறுதலை, ஆண்டவரே எங்களுடைய பாவ துயரத்திலிருந்து, பாவ சுமையிலிருந்து, பாவ அகோரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து ஆறுதல் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.